வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 4 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை ஒட்டிய அரபிக்கடலின் மகாராஷ்டிரா குஜராத் கரையோரத்தில் நிலை கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தொடர்ந்து 5 நாட்களுக்கு, அதாவது வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை பொழிவை மும்பை மற்றும் சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்கும். வெள்ள பாதிப்பு தொடர்ந்து மும்பைக்கு 5 நாட்களுக்கு தெரிகிறது. கடுமையான ரயில் போக்குவரத்து பாதிக்கும், விமான போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் மும்பை மாநகருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட இருக்கிறது. அடுத்தபடியாக ஒடிசா கடலோரம் அமையக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அது தொடர்ந்து டெல்லி வரைக்கும் உள்ளே ஊடுருவி செல்லும் என்பதனால அங்கேயும் 8ஆம் தேதி வரைக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. ஆக இந்த நிலையில தென்மேற்கு பருவமழை, அதாவது கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய சாரல் மழை தொடர்ந்து இந்த மாதம் 8ஆம் தேதி வரை நீடிக்கும்னு ஏற்கனவே நீண்டகால அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சில நேற்றைக்கு பகல்ல ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு, அதாவது இரவு வரைக்கும். அதற்கு பிறகு ஒரு 4-5 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கும் இரவுல. ஆக 10லிருந்து 12 சென்டிமீட்டர் வரைக்கும் அவலாஞ்சில மழை பொழிந்திருக்கு கடந்த 24 மணி நேரத்தில். பிற பகுதிகளிலையும் 4-5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அதே போல வால்பாறையில் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறு எப்படியும் ஒரு 8லிருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கலாம். 8லிருந்து தொண்டாமுத்தூரே 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. அப்புறம் தென்காசி, குற்றாலம் பகுதி இங்கேயும் நல்ல மழை. அப்போ கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் கனமழை. அவலாஞ்சி அதிக மழை பொழிந்திருக்கும் நேற்றைய மழையில. அடுத்த இடம் வால்பாறையும் கன்னியாகுமரியும். தமிழ்நாட்டில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய சாரலும், மைசூரிலிருந்து வரக்கூடிய சாரலும், அதே போல கன்னியாகுமரியிலிருந்து ஆரல்வாய் மொழி ஆரியங்க கணவாய் வழியாக வரக்கூடிய சாரல் தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் கூட தூறலை போடுது. அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விடுகிறது. இந்த தூறல் மழையை தராது. நிறைய விவசாயிகள், அறுவடை விவசாயிகள் கைபேசி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த தூறல் பாதிக்குமா என்று. பொதுவாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் பொழுது கணவாயில சாரல் வரும். தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோரம் வரைக்கும் தீவிரத்தை பொறுத்து அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விடும். இப்போ அந்த தூறல் விழுந்தது நேற்றைக்கு மாலை நனைக்கும் மழையெல்லாம் கொடுத்தது. புதுக்கோட்டை மாவட்ட, தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் மன்னார்குடி கூட நேற்று மாலை நனைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. நேற்றைக்கு 3ஆம் தேதி நனைக்கும் மழை எதிர்பார்த்திருந்தோம். நனைக்கும் மழை லேசான மழை ஆங்காங்கே கொடுத்தது. இன்றைக்கும் தூறல் இருக்கும் இந்த காலை நேரத்தில். ஏன்னா கேரளாவில் வலுப்பெறதுனால மேகமூட்டம் கூடிய வானிலை இருக்கும். ஒரு 10-11 மணிக்கு மேலே கலைந்து விடும். அதுவும் மீண்டும் மாலையில் ஆங்காங்கே தூறல் வரலாம். இன்றைக்கு 4ஆம் தேதி. இன்றைக்கு அடுத்தது நாளைக்கெல்லாம் குறையும். மீண்டும் 8, 9, 10 தேதிகள் இருக்கும். 9ஆம் தேதியை மையமாக வைத்து அடுத்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும். 9ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலனத்தின் கூட இணைந்த மழை ஆங்காங்கே தமிழ்நாட்டில் பொழியும். அதாவது சாரல், கேரளாவில் பெய்யக்கூடிய மழையோட சாரல் 8, 9, 10 இந்த 3 நாள் தான். 9ஆம் தேதியை மையமாக வச்சிருக்கோம். அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதிகள், டெல்டாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மிதமான மழை இருக்கும் ஆங்காங்கே, அவ்வளவுதான். எப்போ 8, 9, 10 தேதிகளில் 9ஆம் தேதி தான் கொஞ்சம் மிதமான மழை ஆங்காங்கே இருக்கும். அனைத்து மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, அப்போ மழை பெரிதாக இருக்காது, ஆனால் மழை இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு நேற்றைய விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புலையோ அல்லது அதே அளவு இருக்கும். நாளைக்கு குறைஞ்சிடும். அடுத்தது 9, 10, 8, 9, 10 ரைட். அப்புறம் தென்மேற்கு பருவமழை ஒரு 10 நாள் தீவிரம் குறைஞ்சிருக்கும்னு ஏற்கனவே நம்ம நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். மத்திய பகுதியில், அதாவது 9ஆம் தேதியிலிருந்து அந்த தென்மேற்கு பருவமழை இங்கே வெப்பசலன மழை பெய்யறதுக்கு காரணமே தென்மேற்கு பருவமழை 9ஆம் தேதி பிறகு தீவிரம் குறையறதுனால தான். அப்போ 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் தென்மேற்கு பருவமழை சுத்தமாகவே ஒரு ஆஃப் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். காரணம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடல்ல தாய்வானை நோக்கி, சீன பகுதியை நோக்கி ஒரு சூப்பர் புயல், சுமார் 250க்கு மேல் 300 கிலோமீட்டர் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் புயல் சீனாவை ஹாங்காங் மற்றும் ஜப்பான் தைவான் மற்றும் ஜப்பான் இடைப்பட்ட பகுதி வழியாக சீனாவை தாக்கி இருக்கிறது. வரக்கூடிய 3வது வாரம், சரியா சொல்ல போனா 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ள அந்த நாள்ல சீனாவை தாக்க போகுது. அந்த 18க்கு பிறகு, அது கலைந்த பிறகு தென்மேற்கு பருவமழை மீண்டும் கேரளாவில் தீவிரமடையும். ஆனால் சீனாவை
அந்த புயல் தாக்கி கொண்டிருந்தாலும் வட இந்தியாவில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். காரணம் என்னன்னா, அதே நேரத்தில் ஒடிசாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி வட இந்திய பகுதியை நோக்கி, வட இந்தியாவோட பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி முன்னேறும் என்பதனால அந்த மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் வட இந்தியாவில். கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று கேரளா வழியாக வராமல் வங்கக்கடல் வழியாக ஒடிசாவிற்கும், பெரும்பாலான காற்று சுமத்ரா வழியாக தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வழியாக அது பசிபிக் பெருங்கலோட தாய்வான் பகுதியை நோக்கி பயணிக்கும். இதனால அந்த ஒரு 10 நாள் இடைவெளி கிடைக்கும். இதுல இன்னொன்று என்னன்னா, இதுவரைக்கும் ஆசிய பகுதியில் வெப்பம் அதிகமா இருக்கிற காரணத்தினால தானே இப்போ சீனாவை புயல் தாக்குது. அப்ப எல்னினோவா? இல்லை, இன்ன வரைக்கும் அது லானினோவா தான் இருக்கு. எல்னினோ உருவாக போகிறதுன்னு சொல்றாங்க. எல்னினோ உருவாகனா ஆசிய பக்கம் வெப்பம் குறைஞ்சிருக்கணும், புயல்களே உருவாகக்கூடாது. புயல்கள் உருவாகிட்டு இருக்கு. இப்போ பசிபிக் பெருங்கடல், அமெரிக்க பக்கம், ஆசிய பக்கம், மத்திய பசிபிக் பெருங்கடல் எல்லாம் ஒரே வெப்பம் தான் இருக்கு. ஆகையின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு. அதனாலதான் இந்த 18ஆம் தேதி அது செயலிழந்த பிறகு மழை தொடங்கும். இன்னொரு புயலும் தொடர்ச்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனால் 20ஆம் தேதி தான் தொடங்கும். 2 நாள் தாமதம் ஏற்படும் எங்க பசிபிக் பெருங்கடல்ல. ஆனால் அது தீவிரம் குறைவாக இருக்கும். சூப்பர் புயலா இருக்காது, ஒரு புயலா இருக்கும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மீண்டும் தீவிரமடையும். அது அடுத்தடுத்த 2 புயல்கள் சீனா மற்றும் தைவான் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பிலிப்பைன்ஸுக்கு வடக்கே சீனா மற்றும் தைவானை தாக்கும் என்பதனால வரக்கூடிய ஜூலை 2வது 3வது வாரத்தில் தாக்கம் என்பதனால காற்று திசை மாறி இருக்கும். அதனால மழை கொஞ்சம் முற்றிலுமா ஆஃப் ஆயிருக்கும். அதனால நீங்க தயவுசெய்து இந்த எல்னினோன்னு சொன்னாங்களே, அவங்க சொன்னது அப்படியே உண்மையாயிட்டு மழையே காணும், அப்ப பெய்யாது இந்த வருஷம் அப்படிங்கிற மனதை நீங்க போட்டு குழப்பாதீங்க. விவசாயிகளுக்காக திரும்ப திரும்ப சொல்றோம், மனவேதனை படாதீங்க, பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாம் உண்மை புரிய வரும். வடகிழக்கு மாநிலங்கள்ல வெள்ளம், நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல வெள்ளம், சாலைகள்லாம் வெள்ளம். மும்பையை பாருங்க, ஒரு வாரத்துக்கு மும்பை என்ன நிலைமையாக ஆக போகுதுன்னு பாருங்க. மும்பை, சூரத் உள்ளிட்ட நகரங்கள்லாம், மகாராஷ்டிரா, குஜராத் பகுதி, அதே போல வட மாநிலங்கள்லாம். அதற்கு பிறகு ஒரு 10 நாள் தொய்வடைந்தது போல் இருந்தாலும் தென் மாநிலங்கள் 18 தேதிக்கு மேல, அடுத்த சிஸ்டம் உருவான 20 தேதிக்கு மேல கண்டிப்பா வலுவா இருக்கும். மாத இறுதியில நம்ம அதுதான் சொன்னோம், 10 நாள் இடைவெளி கிடைக்கும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குதா? அப்போ 8, 9 வரைக்கும் அந்த மழை இருக்கிறதுனால அதுலேருந்து 10 நாள் எப்போ 19ஆம் தேதி வரைக்கும், 9லேருந்து 19, 18, 19 வரைக்கும். ஆனால் 20ஆம் தேதி தொடங்கினாலும் அதிலிருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் 20 நாள் வலுத்திருக்கும் தென்மேற்கு பருவமழை. அப்போ ஆகஸ்ட்ல 10லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 நாள் இடைவெளி கிடக்கும்னு மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பசிபிக் பெருங்கடலில் மீண்டும் ஒரு சிஸ்டம் உருவாகும். ஆகஸ்ட் 15லேருந்து பிடிக்கிற மழை சூப்பரான மழையா இருக்கும் தென்னிந்தியாவிற்கு. அது முதல்ல கேரளா, கர்நாடகா, ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி. செப்டம்பர் பிறந்துவிட்டால் ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவிற்கும் தெற்கு ஒடிசாவிற்குமான மழை. அது மகாராஷ்டிரா, கோவாவுக்கெல்லாம் போய் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அக்டோபர் தமிழ்நாடை ஒட்டி ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இங்க அதிகமா இருக்கும். கேரளாவிற்கே அதிக மழைங்கிறதே நம்மளுக்கு ஜூலை இறுதியிலிருந்து தொடங்கி ஆகஸ்ட் இறுதியை விட செப்டம்பர் மாதம் முழுவதுமே நல்ல மழை இருக்கு. அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். அக்டோபர் 10லேருந்து 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழையா வடகிழக்கு பருவமழையான குழப்பம் அளவிற்கு இருக்கும். ஆனால் பருவமழை அக்டோபர் 18 தொடங்கும். 10லேருந்து 18 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை போல வெளுக்கும். அந்த அளவுக்கு இருக்கு அக்டோபர்ல. அக்டோபர் 18க்கு பிறகு தொடங்கக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை எடுப்பிலே வலுவாக இருக்கும். இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும், இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும், மழை பொழிவு நாட்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை, பின்மழை, வலுத்த மழை கண்டிப்பா இருக்கு. நம்பிக்கையுடன் இருங்கள். நம்ம அணை எப்போ நிரம்பும்னு சொல்லியிருக்கோம், நல்லா கவனிச்சிங்க. வழக்கமா ஆடிப்பெருக்கில் ஒரு நிரம்பும். இந்த வருஷம் ஆகஸ்ட் இறுதி. ஆடிப்பெருக்கு என்பது ஆகஸ்ட் 3, இந்த வருடம் ஆகஸ்ட் இறுதினு சொல்லியிருக்கிறோம். இறுதி கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வர தொடங்கும். இறுதியிலே நிரம்பலாம், அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் நிரம்பும். கண்டிப்பா மேட்டூர் உள்ளிட்ட அனைத்து, அதே போல பவானி சாகர் எல்லா அணைகளுமே செப்டம்பர்ல நிரம்பும். ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் சொல்லியிருக்கோம். ஆக இது எப்போதுமே நம்ம ஆகஸ்ட்ல தான் மழை அதிகமாக பெய்யும், ஆகஸ்ட்ல தான் தண்ணி வரும்னு சொல்லியிருக்கோம். நான் அதிகபட்ச நாளாக தான் நான் செப்டம்பர் முதல் வாரம்னு கொண்டு போட்டிருக்கேன். நல்ல மழை காத்திருக்கு. அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, 15 அப்படி தலைகீழாக வடகிழக்கு பருவமழை. ஜனவரி முதல் வாரம் முடிய 2வது வாரமும் தொடரலாம். வலுத்த பலத்த மழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி முதல் 10 நாள். பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கைக்கு. தென்மேற்கு பருவமழை தாமதமாக புரியும். தயவு செய்து கவலைப்படாதீர், பொறுத்திருந்து பாருங்கள், புரிய வரும். அதுவரையும் மனவேதனைப்பட வேண்டாம், குழப்ப வேண்டாம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.